முடிவில்லா பயணம் பகுதி 1. முகில் ஒரு சாதாரண இளைஞன். அவனுக்கு உலகம் பற்றிய பெரிதாக எண்ணிக்கொள்ளக்கூடிய கனவுகள் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியும். அவன் எதிர்கொள்ளும் வாழ்க்கை வழிமுறைகள் எதுவும் நேராக செல்லாது. ஒரு நாள் அவன் ஒரு பழைய நூலகத்தில் ஒரு நூலை கண்டுபிடிக்கிறான். அந்த நூல் அழுகிப்போன பக்கங்களுடன் இருந்தாலும் அதன் தலைப்பு மட்டும் தெளிவாக தெரிந்தது. முடிவில்லா பயணம். அவன் ஆர்வத்துடன் அந்த நூலை புரட்டத் தொடங்கிய போது அதில் உள்ள வார்த்தைகள் மெதுவாக மாறி காணாமல் போய்விட்டன. திடீரென்று அவன் பார்வை மங்கியது போல் உணர்ந்தான். அடுத்த கணத்தில் அவன் இருந்த இடம் மாறியிருந்தது. அவன் விழித்தெழும்போது ஒரு வித்தியாசமான நகரத்தில் இருந்தான். அந்த நகரத்தில் எங்கும் மனிதர்கள் இருந்தனர். ஆனால் யாரும் அவனை கவனிக்கவில்லை. ஒரு பெரிய கடிகாரம் நகரத்தின் நடுவே இருந்தது. அது எப்போதும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. முகில் பயந்து, நான் எங்கே வந்து விட்டேன் என்று நினைத்தான். அதே நேரத்தில் ஒரு மர்மமான குரல் அவன் பின்னால் கேட்டது. நீ ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்ட. ஆனால் இதுலேயே நீங்கள் அடுக்கி கிடப்பீங்க. முகில் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அடுத்த பகுதியில் முகில் எந்த உலகத்திற்குள் சென்று விட்டான்? அந்த மர்மக் குரல் யாருடையது? முடிவில்லா பயணம் உண்மையிலேயே முடிவில்லாததா? முடிவில்லா பயணம் தொடரும்.